வாராகி அம்மன் இந்து மதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாப்பு தரும் தேவியாக போற்றப்படுகிறார். அவள் தச மகா வித்யாக்களில் 10 மகா சக்தி தேவிகள் ஒருவராகவும் அஷ்டமாதிர்களின் 8 மாதா தேவிகள் உறுப்பினராகவும் கருதப்படுகிறாள். வாராகி மகாவிஷ்ணுவின் வாராக அவதாரத்துடன் தொடர்புடைய தெய்வமாகும். வாராகி அம்மன் விஷ்ணுவின் வாராக பன்றி அவதாரத்திலிருந்து தோன்றிய சக்தி. தெய்வக்கதையின்படி மகிஷாசுரனின் சகோதரன் அசுரன் ஆண்டகாசுரன் மிகவும் சக்தி வாய்ந்தவராக ஆனார். இந்த அசுரன் பல கடுமையான தவங்கள் செய்து பிரம்மாவிடமிருந்து அழியாத சக்தியை பெற்றுக்கொண்டான். அவன் தன் ஆட்சி முழுவதும் கொடூரமாக ஆட்சி செய்து தேவர்கள் மற்றும் மனிதர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தான். இந்த சூழ்நிலையை சமாளிக்க பராசக்தியான லலிதாம்பிகை தனது சக்திகளை கொண்டு பஞ்சமாதர்களை 5 சக்தி தேவிகளை உருவாக்கினார். அவள் விஷ்ணுவின் வாராக அவதாரத்திலிருந்து தோன்றிய சக்தியாகவும் உச்சமான போர் திறன்கள் கொண்ட போர்க்காரி தேவியாகவும் விளங்குகிறாள். வாராகி அம்மன் பன்றி முகத்துடன் அழகிய மெய்யமைப்புடன் வலது கையில் பலிதை பாசம் மற்றும் இடது கையில் குண்டி கதாயுதம் ஏந்தியவளாக காணப்படுகிறார். சில இடங்களில் அம்மன் 5 முகத்துடன் 8 கைகளுடன் இருக்கிறார். அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிபவளாகவும் கருதப்படுகிறாள். அவள் ராஜதந்திரம், போர்க்கலைகள் மற்றும் தீய சக்திகளை அழிக்க வல்லவராக விளங்குகிறாள். அசுரர்களை அழித்தல், தீய சக்திகளை அழிக்க அவள் சிவகாமி அம்பாளின் வீர சக்தியாக செயல்படுகிறாள். பக்தர்களை பாதுகாத்தல், தன்னுடைய பக்தர்களுக்கு அனைத்திலும் வெற்றி அருளுவாள். ராஜசக்தி கொடுத்தல், அரசியல் தலைவர்களுக்கு வெற்றி, வீரம், மந்திர சக்திகள் வழங்குபவள். அம்மன் சிறப்பு நாட்கள் அமாவாசை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி. நேவேத்தியம் பச்சரிசி, கடலை பருப்பு, கருப்பட்டி. மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராஹியை நமஹா, ஹ்ரீம் க்ளீம் க்ளீம் வாராஹியை நமஹா. வாராகி அம்மனின் சிறப்பு ஆலயங்கள் திருவானைக்கா, ஜம்புகேஸ்வரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். வாராகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த, பக்தர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் தேவியாக விளங்குகிறாள். அவள் அருள் பெற்றால் வெற்றி, அபரிமிதமான செல்வம் மற்றும் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுவது MK தமிழ் ஸ்டோரி.